அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அன்வர், காலேஜ் எலெக்ஷன் இருக்கு, கோட்டையில கொடியேற்ற எலெக்ஷன்ல யூனியன் சாம்பியன் நீ தோத்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்றதுக்காக என்ன அடிக்க ஆள் அனுப்புன. நீ அனுப்புன ஆளுங்களை போய் பாரு, தெரிச்சுட்டாங்க. நீ அனுப்புன, நீ தெரிச்சிருவ. வார்னிங். என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவா. நீ அனுப்பியிருப்படா. நீ காலேஜுக்கு படிக்கவா போற? ரவுடித்தனம் பண்ணத்தானே போற? இல்ல அத்தம்மா, அவன் தெரியாம திட்டிட்டு போறான். நாங்க பிரச்சனைக்காக வரல. தர்மா உங்களை கூட்ட சொன்னாரு. யார் தர்மா? நீயே நேர்ல வந்து தெரிஞ்சுக்க. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு யாரை கூட்டிட்டு வர சொன்னாரோ அவங்களை கூட்டிட்டு போ. நாங்க கரெக்டா தான் இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, ஏற்கனவே அனுப்பிச்சது தர்மா தான். அப்ப நீ அடிச்சதுனால நாங்க அடிச்சோம். இப்ப நீ அடிச்சாலும் தர்மா அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வர முடியாது. சரி, நீங்க வர வேண்டாம். எங்க வரணும்னு சொல்லு, தர்மாவே வந்து பாப்பாரு. இங்க பார், தர்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. அவர் கூட்டிட்டு வர சொன்னாலும் நாங்க இல்ல. சாரி. மறுபடியும் இவங்களை அந்த அன்வர் தான் அனுப்பியிருக்கணும். அரிமத், நான் அனுப்பலடா. நோ, நீதான் அனுப்பிருப்ப. இல்ல, நீதான் நீதான் நீதான். ஆமா, நான் தான். என்ன பண்ணுவ? அரிமத், கையெடு கையெடு. என்னடா சின்ன பசங்க மாதிரி நீங்க? சார், நாங்க எப்ப வெளில போனாலும் ரவுடிங்களை விட்டு கேட்டா பண்றோம் சார். சார் சார், இவன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல சார். அன்வர், நீ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற சார். நான் படிக்க சொல்லலாம், காலேஜ் விட்டு போயிடு. இதெல்லாம் என்ன கிராண்டா? இட்ஸ் ஆல் ரைட். அன்வர், அரிமத், நீ என்னோட வா. பிரீதா, நீந்தா வா. வேடிக்கை பார்க்காத, வேலையை பாரு. தப்பே பண்ண மாமாவும் திட்டிட்டு போறான். உண்மையிலேயே செஞ்சிட வேண்டியதான். என்னடா புணுகு பூன மாதிரி இங்க அங்க உலாத்திட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள போய் உட்காரே. அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில சுத்துறோன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார், ப்ளீஸ். முடியாதியா? இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க இங்கேயே இருங்க. காலையில உங்க லெக்சரர்ஸ் ஆர் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். வணக்கம் சின்ன. என்ன சின்ன? இவங்களை எல்லாம் தர்மா ரிலீஸ் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன். நீங்களாம் போலாம். சார், எங்களை ரிலீஸ் பண்ண தர்மா யார் சார்? காலையில எங்க பிரின்சிபல் லெக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணட்டும், அப்புறம் நாங்க போறோம். நோ, தர்மா உத்தரவுன்னா அதை உடனே நிறைவேற்றுறதுதான் எங்க வேலை. இப்போ நீங்க போலாம். கான்ஸ்டபிள், எல்லாரும் அனுப்பு. கடைசியா தர்மா கேட்க சொன்னார், வர முடியுமா முடியாதான்னு. நானும் கடைசியா சொல்றேன், வர முடியாது. தர்மாடா. தர்மாடி யாரா இது தர்மா? நீ வெளியூர்ல, உனக்கு தெரியாது. இவன் நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அப்பவே ரவுடி. இப்ப வேலை என்ன தெரியுமா?
கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்து வைக்காத வேலையெல்லாம் இவன் தான் தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பேயிங் கில்லர். அதுக்காக கொலை பண்றவன். இவன் இதுக்கு இங்க என்ன தர்மா? ஹரிமத் பிரீதா அவங்களுக்கு டிசி கொடுக்கணும். இன்னைக்கே கொடுக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தர்மா. அது எனக்கு தேவையில்லை. இது தர்மா உத்தரவு. அதை நிறைவேற்றது தான் உங்க வேலை. வரேன். இத பாரு, நாளைக்கு மார்னிங் அவங்க 2 பேரும் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் உன் பொண்ணும் பையனும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதை விட நல்ல காலேஜ்ல உங்களை நானே சேர்த்து விடுறேன். ஓகே? ஏன் இது நல்ல காலேஜ் இல்லையா? இங்க ப்ரொஃபசர் பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல பிரின்சிபல் என்ன ஃபூலா? சரி, நீ எது சொன்னாலும் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. டீச்சர் ரூம்ல ரெடியா இருக்கு, நேரா வந்து வாங்கிக்கங்க. ரெஸ்பான்ஸ்ல தான் பிரின்சிபலா இருக்காரு. எவனோ ரவுடி சொன்னதுக்காக உடனே டீச்சர் கொடுத்துறதா? ஹரிமர், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். தர்மாவோட சொல்லுக்கு எம்எல்ஏ, எம்பி, ஈவன் மினிஸ்டர்ஸ் வரை கட்டுப்படும் போது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிரின்சிபல், நான் என்ன செய்ய முடியும்? நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தர்மா சும்மா விட்டுருவானா? எனக்கும் குடும்ப குழந்தைகள் இருக்குல்ல. சாரி ப்ரொஃபசர். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. என்ன யூனியன் சேர்மன் போஸ்ட் எடுத்துக்கோ, டிசி மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லு. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நோ, ஒன்ன தவிர எங்களுக்கு பிரச்சனை பண்ண வேற யாரும் இல்லடா. நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன். வாடா. எதுக்காக சார் உங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? தர்மாவுடைய மிரட்டலுக்காகவா? சார் சார், தர்மா நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ரவுடி. அன்வர் இந்த காலேஜோட பிரசன்ட் ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் ரவுடி மாட்டேன் என்ன சார் நிச்சயம்? இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர் கொடுத்தா நாளைக்கு உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா டீச்சர் கொடுக்காம இருப்பீங்களா? வேணாம் சார், இந்த காலேஜ் பேர் கிடைக்க ஒரு தர்மா போதும். எங்களையும் தர்மா ஆக்கிடாதீங்க. என்ன ரவுடிசம் பேசுறியா? எங்க அது ரவுடியோட மோதிட்டு வா, இல்ல பேசி தீர்த்துட்டு வா பார்க்கலாம். ஓகே, பேசிட்டு வரேன், பேசி தீர்த்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு டீச்சர் கொடுக்க கூடாது. மைய நடனம் செய்யும் மயில் வாசனா இன்னைக்கு டியூட்டி ஒரு லாரி சர்வீஸ் ஓனர் தான் பார்ட்னர் பிரிஞ்சு இன்னொரு லாரி சர்வீஸ் போட்டி ஆரம்பிச்சுட்டானு. அது காலி பண்ண சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவன் இன்னும் காலி பண்ணல. இன்னைக்கு லாஸ்ட் டே. என்ன பண்ணலாம்? 5 மணி வரைக்கும் பாரு, காலி பண்ணலனா என்ன அன்வர்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தர்மா. சொல்லு, என்ன விஷயம்? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிமத் பிரீதா நல்லவங்க. எதுக்காக அவங்களுக்கு டிசி கொடுக்க சொன்னேன்? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா நான் பேசி சாரி கேட்க சொல்றேன். டிசி மட்டும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. இது தர்மாவோட பிசினஸ். இதுல எவன் தலையிட்டாலும் தலையிருக்காதுன்னு தெரியும். தேவையான அவங்கள வந்து பார்க்க சொல்லு. நாங்க என்ன போய் பார்க்கணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எங்களை போய் தலையிடுவான், அவனை போய் நாங்க பார்க்கணுமா? நோ, சம்பந்தமே இல்லாம தர்மா தலையிட மாட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் உங்களை ப்ராப்பரா 3 டைம்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நீங்க என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை தெரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பாத்துக்குவோம்.